ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எம்மியாக ஒரு காலிஃப்ளவர் கூட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான நான் 200 கிராம் ஒரு சின்ன இது எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி 100 கிராம் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தா 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் இடித்த பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது என்னென்னா நான் சொன்னது கடலைப்பருப்பு 100 கிராம் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டு வேக வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான எண்ணெய்னா 1 ஸ்பூன் தான். ஸோ அதில் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கூட்டுக்கு என்ன தாளிக்கணுமோ அது பேசிக் தாளிச்சுக்கோங்க. ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், பெருங்காயம். இது பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ மறக்காமல் கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு இதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை இதில் காட்டலை. ஸோ ஒரு வீடியோ அப்புறம் பெருசாக போகும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஸோ 2 காஞ்ச மிளகாய் போட்டுப்போம். இது வதக்கும் போது அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு அதே மாதிரி காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் நான் இதில் காட்டலை. நான் தேவையான காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். செம்ம எம்மியாக இருக்கும். ஈவன் ரொட்டி சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்கும் இந்த பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ இப்போ பாருங்கள், இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான் கடலைப்பருப்பில் மஞ்சள்தூள் போட்டதுனால இதில் மஞ்சள்தூள் போடல. வீட்டு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அது உங்களோட ஆப்ஷனல்லாம். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். உங்களுக்கு காரம் வேண்டாம்னு நினச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால நான் போட்டுருக்கேன். ஸோ 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு. வதக்கினதில் நம்ம ஏற்கனவே நான் கடலைப்பருப்பு 4 விசில் விட்டு நல்லா குழைய வறுத்து வேக வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு நம்ம 5 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு தேவையான தண்ணி ஊற்றிட்டு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோவில் வச்சிடலாம். ஸோ அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம தேவையான கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். என்னோடய கூட்டில் எல்லாத்துலேயும் ஸோ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. தேங்காய் கொஞ்சம் ஒரு 2-3 பத்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். ஸோ ஒரு 2 பல்லு பூண்டு. இதை நம்ம லைட்டாக ட்ரையாக அப்படியே இது பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பொலன்னு இருக்கும். அதை எடுத்து இப்போ நம்ம அதில் கொட்ட போகிறோம். ஸோ அந்த பொட்டுக்கடலை போடுறதுனால திக்னஸ் வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், அப்படியே ஹோட்டல்ஸ்லாம் கல்யாணத்தெல்லாம் வைக்கிற மாதிரி அந்த கெட்டி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் யூஸ்வலாக பைத்தம்பருப்பில் தான் நிறைய கூட்டு பண்ணுவேன். இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு எங்கள் மாமியாரோட டிஷ். ஸோ அதனால் இதை நான் பண்ணேன். அடிக்கடி பண்ணுவேன் நான். ஸோ உங்ககிட்ட காமிக்கலான்னு. ஸோ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம எம்மியாக இருக்கும். எப்படி இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர் ஆல், லவ் யூ ஆல்.